அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஜூலை 18ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நிகழ் நிதியாண்டில் கூடுதலாக எத்தனை முதியோருக்கு ஓய்வூதியம் வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒப்புதல் அளித்துள்ளார்? இந்த வருஷம் கூடுதலாக எத்தனை முதியோருக்கு ஓய்வூதியம் வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒப்புதல் அளித்துள்ளார்? ஆன்சர் பாருங்கள். 80,000 நபர்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, 80,000 நபர்களுக்கு. ஸோ இதையும் சேர்த்தா தமிழகத்தில் ஓய்வூதியம் பெறும் முதியோர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 35.70 லட்சம் நபர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 35.70 லட்சம் நபர்களுக்கு நம்ம ஓய்வூதியம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாதம். ஓகேங்களா. அடுத்த வினா, சென்னை மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? சென்னை மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? ஆன்சர் ஜே. குமரகுருபரன். ஜே. குமரகுருபரன். சென்னை மாநகராட்சியின் 74வது ஆணையராக இவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஓகேங்களா. சென்னை மாநகராட்சியோட 74வது ஆணையர் இவர். பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்தார். இவரை தூக்கி இப்போ சென்னை மாநகராட்சி ஆணையராக போட்டிருக்காங்க. ஓகேங்களா. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்தவர் தான் ஜே. குமரகுருபரன். அடுத்த வினா, முதல்வரின் முகவரி துறைக்கு ஒருங்கிணைப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? முதல்வரின் முகவரி ஒருங்கிணைப்பு அலுவலராக துறைக்கு முதல்வரின் முகவரி துறைக்கு ஒருங்கிணைப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்னா மு. ஆதிசேஷன் அவர்கள். மு. ஆதிசேஷன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ சட்டப்பேரவை செயலகத்தில் இணை செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் ஆதிசேஷன் அவர்கள். ஸோ முதல்வர் அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கோ சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அப்போ வாங்குகிற மனுக்கள்னு இருக்குல்ல, அதை ஒருங்கிணைந்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி தீர்வு காண்ற பணிகளை ஒருங்கிணைப்பார் இந்த ஆதிசேஷன். ஓகேவா, இதுதான் அதோட பணி. முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதியின் 100 ரூபாய் நினைவு நாணயத்தின் மதிப்பு என்ன? ஸோ 100 ரூபா நினைவு நாணயத்தோட மதிப்பு 100 ரூபான்னு சொல்லுவீங்க. ஸோ அதை கேட்கல. ஸோ அந்த நாணயத்துக்கான செலவு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேவா. ஸோ 2500 ரூபா அதோட மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு மத்திய அரசிட்ட கோரிக்கை வச்சுட்டு மத்திய அரசும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி அரசு திரையில் வெளியிட்டு இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ தமிழக முதல்வர் மு. கருணாநிதி 100ஆண்டு பிறந்த தினத்தில் இதை வெளியிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த 100 ரூபாய் நினைவு நாணயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 35 கிராம் எடை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 50% வெள்ளி இருக்குது, 40% தாமிரம் இருக்கும், நிக்கலும் துத்தநாகமும் 5% வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனுடைய மதிப்பு 2500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, உலக ஜூனியர் ஸ்குவாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வென்ற பதக்கம் என்ன? உலக ஜூனியர் ஸ்குவாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வென்ற பதக்கம் என்ன? ஆன்சர் வெண்கலம். இந்தியா வென்ற பதக்கம் அப்படின்னா வெண்கலம் அப்படின்னு சொல்லலாம். சௌரிய பவா அப்படிங்கிறவர் தான் இந்த பதக்கத்தை வென்றிருக்காரு. சௌரிய பவா அப்படிங்கிறவர் வென்றிருக்காரு. அமெரிக்காவோட ஹூஸ்டன் நகரில் தான் இந்த போட்டிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. அமெரிக்காவோட ஹூஸ்டன் நகரில் நடந்துச்சு. அடுத்த வினா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியர்கள் எத்தனை பேர் பங்கேற்கின்றனர்? பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியர்கள் எத்தனை பேர் பங்கேற்கின்றனர்? ஸோ ஆன்சர் பாருங்கள். 117 பேர் வந்து பங்கேற்கிறாங்க. 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடக்குது. 33வது ஒலிம்பிக்ஸ் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடக்க போகுது. 32 விளையாட்டுகள் வந்து பட்டியலிட்டிருக்காங்க. அதில் 329 பிரிவுகளில் போட்டி நடக்கும். சுமார் 200 நாடுகள்லேருந்து 10,000 பேர் வந்து இதில் பங்கேற்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவு இதோட முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பராக கரண்ட் அஃபேர்ஸோடு வரேன். நன்றி.